வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். பாரத ஒற்றுமை நீதி யாத்திரையை, பாரத் ஜோடா நியாய் யாத்திரை என்கிற அந்த யாத்திரையை மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய குறைகளையும் கேட்டு இந்தியா முழுவதும் மக்களுக்கு ஆதரவான ஒரு யாத்திரையை துவங்கிய ராகுல் காந்தி ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இந்த இரண்டாவது யாத்திரையை மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்கினார். அந்த யாத்திரை இப்பொழுது மகாராஷ்டிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. நாளை மும்பை தாதரில் உள்ள அம்பேத்கர் நினைவிடமான சைத்திய பூமியில் தன்னுடைய யாத்திரையை நிறைவு செய்கிறார் ராகுல். இந்த யாத்திரையின் தொடர்ச்சியாக அவர் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவர் இந்த யாத்திரையை தொடர்ந்தார். ஏராளமான மக்கள் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு ராகுலை கண்டு ஆரவாரம் செய்து ராகுலுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். இந்த யாத்திரையை அவர் நாளை நிறைவு செய்கிறார். எனவே இந்த யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் அழைப்பின் பேரில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த நிறைவு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சருடன் வைகோ மற்றும் திருவாம்பலவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். இந்த யாத்திரை நிறைவிழாவில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் நாளை மும்பை செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ராகுல் காந்தியின் பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்பது இந்த கூட்டணியின் ஒற்றுமையை உறுதி செய்வதாகவும் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதாகவும் உள்ளது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த நிறைவு விழாவில் இன்னும் அதிகமாக கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரத் ஜோடா நியாய் யாத்திரை தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் வரவேற்பு, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசினார். வேலையில்லா திண்டாட்டம், ஒற்றுமையின்மை, விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றியும் ராகுல் பேசி மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவர்களோடு உரையாடி அவர்களிடமிருந்து ஒரு ஆதரவான ஒரு முழக்கத்தையும் குரலையும் அவர் பெற்று இந்த யாத்திரையை அவர் நிறைவு செய்கிறார். மேலும் இதை குறித்த தொடர்ச்சியான செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.